Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேனுவல் டெஸ்டிங். போன வீடியோஸில் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். ஆட்டோமேஷனில் ஒரு 4 பார்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். மேனுவல் டெஸ்டிங் 3 பார்ட்டில் தான் இன் பெண்டிங்கில் நிற்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவல் டெஸ்டிங் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ரெண்டு கோர்ஸ் ஒரு ஈக்குவலான பாத்தில் போனால் மட்டும்தான் நம்மளால என்ன டெஸ்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிளாரிஃபைக்கு நம்மளால வர முடியும். இந்த வீடியோஸ் யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் ஒரு டைம் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகுதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோ ஃபுல்லாக மாடல்ஸ் பார்த்துப்போம். எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி நம்ம என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துருப்போம். இதில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 2 மாடலும் எண்ட் ஆஃப் தி கோர்ஸை நடத்துகிறோம். ஒரு எண்ட் ஆஃப் தி டேல நடத்துகிறேன். ஒன்ஸ் அந்த ப்ரோட்டோடைப் மாடல் அந்த அஜைல் மாடல் இந்த 2 மாடலும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன்னா எதுக்கு நம்ம அது யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஒன்ஸ் நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு அந்த ப்ரோட்டோடைப் மாடல் அண்ட் அஜைல் மாடல் உங்களுக்கு டீச் பண்ணேன்னா ஈஸியாக கிளாரிஃபை ஆகும் எதுக்கு நம்ம இந்த மாடல்ஸ் எல்லாம் ஐடி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறோம். இன் 99% ஐடி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது அஜைல் மாடல் தான். அந்த அஜைல் மாடல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் மற்ற மாடல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு அதோட ஃபுல் கிளாரிட்டியும் கிடைக்கும். அதனால தான் அந்த 2 மாடல் மட்டும் லாஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை என்னால கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். இந்த பிஃபோர் வீடியோல என்னோட டீச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ கண்டினியூஸா வீடியோ போடுங்க அப்படின்னு அப்லோட் பண்ணுங்கன்னு இன்னும் அனதர் பர்சன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியலன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வீக்குக்கு ஒரு 3 or 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எந்த இது ஐ மீன் மிஸ்டேக்ஸ் வேணாம். பிகாஸ் உங்களுக்கு டீச் பண்ணுற ஒரு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளாரிட்டியாக பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த பேசிக்கலி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்ன, இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டினா அது உள்ள ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லேருந்தே எடுக்கிறேன். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது மெசேஜ் சென்டர் பாயிண்ட்லேருந்து ரிசீவர் பாயிண்ட்டுக்கு மெசேஜ் போகணும். ஒன்ஸ் நம்ம டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே மெசேஜ் அந்த ரிசீவர் பாயிண்ட்டுக்கு போகணும். இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அது கரெக்டாக போகுதா அப்படின்னு செக் பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இல்லை எனக்கு ரிசீவர் பாயிண்ட்டுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அது பதில் அப்லோட் ஆகுது, டபுள் டிக் அமைது, ரிசீவர் பாயிண்ட் ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு எரர், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பக். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். The process of finding bugs in software is called a software testing. ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம், அந்த ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டா ஏதாவது நடுவில் பிரேக் ஆச்சுன்னா அது பேர் பக்னு சொல்றோம். இந்த பக் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நேம் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு வச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, the verify the functionality of the application against the requirement specification is called a software testing சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, இதே வாட்ஸ்அப்ல வர எக்ஸாம்பிள் நீங்க இமேஜ் அப்லோட் பண்றீங்க. அந்த இமேஜ் அப்லோட் ஆன உடனே டபுள் டிக் காமிக்குது சென்டர் பாயிண்ட்ல. ரிசீவர் பாயிண்ட்ல அது போய் ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்டா நம்ம இங்க அப்லோட் பண்றோம், டபுள் டிக் காமிக்குது, ஒன்ஸ் சென்டர் பாயிண்ட்டுக்கு போகுது, அவங்க பார்த்தோன்னே இந்த டபுள் டிக் ப்ளூ கலர்ல மாறும். இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அது மாதிரி ஆகாம நீங்க டபுள் டிக் ஆகுது பட் அவங்க பார்த்தாலும் இங்க ப்ளூ டிக் ரிசீவ் ஆகல அப்படின்னு இருந்தாச்சுன்னா அது அவங்களோட ரெக்யர்மெண்ட். இப்போ வாட்ஸ்அப் கம்பெனிக்கார ஒரு ரெக்யர்மெண்ட்டா கொடுத்துருப்போம். இப்போ எனக்கு போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அவங்க பார்த்த உடனே எனக்கு ப்ளூ டிக் விழணும். அதாவது டபுள் டிக் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, ப்ளூ டிக் அவங்க பார்த்த உடனே எனக்கு விழணும். அதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அது ரெக்யர்மெண்ட்டா கொடுத்துருப்பாங்க. அது பதிலா பாக்குறாங்க பட் ப்ளூ டிக் விழ மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் தான், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்றதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ரெண்டாவது பாயிண்டோட
கிளாரிஃபிகேஷன் இதுதான். ரெண்டாவது பாயிண்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் இதுதான் அவங்க சொல்ல வராங்க. மூணாவது என்னன்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் வித் இன்டெண்டட் ஆஃப் ஃபைண்டிங் த பக்ஸ் இஸ் கால்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். எதுவும் இல்லை, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு பக் இருக்கும் கன்ஃபார்ம். எக்ஸிக்யூட் ஆகாம இன் சம்திங் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அவர் எரர் வந்து ஷோ பண்ணலாம், எரர் த்ரோ பண்ணலாம். சம்டைம்ல வந்து ப்ரோக்ராம் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போகலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம வந்து நீங்க வந்து சொன்னீங்களே ப்ரோ, நீங்க கேட்கலாம், நீங்க வந்து சொன்னீங்களே ப்ரோ நம்ம வந்து ப்ரோக்ராம் சைட் போக மாட்டோம், வெறும் வந்து யூஐ சைட்ல தான் இருப்போம்னு. அது சொல்றேன், உங்க கிளாஸ்ல வந்து போற இனிமேல் எடுக்க போற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோல ஒரு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பக்கை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்யூர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது வந்து மாறிச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம். மூணாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது எரர் த்ரோ பண்ணுதோ, அவங்க கிரியேட் பண்ண ரெக்யூர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு வந்து அவங்க கிரியேட் பண்ண ரெக்யூர்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் த்ரோ பண்ணுதோ அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் ஆர் 3 பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட்டும் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எடுத்த உடனே உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கற கொஸ்டினே வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஒய் வி நீட் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல இன்டராக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு உங்களோட டவுட்ஸ் புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா why we do the software testing. எதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதுவும் வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த why we do the software testing. இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. எவ்ரி சாஃப்ட்வேர் இஸ் டெவலப் டு சப்போர்ட் சப்போர்ட் தி பிசினஸ். சாரி கைஸ், இங்க டூ வந்து இந்த டூ டு support the business. If any bug will be introducing the software, then business will go the under severe loss. So before installation the software in the business, all bugs must be recognized and fixed. So avoid the severe loss in business, we do the software testing. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து எல்லா சாஃப்ட்வேரும் ஏன் டெவலப் பண்றாங்க? ஒரு பிசினஸுக்காக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளா இருக்கும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், கேமிங் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், பப்ஜியா இருக்கட்டும், எல்லாமே வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேர் எதுக்கு ரெடி பண்றாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுக்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸுக்கு யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஏதாவது ஒரு பக் வந்து இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜே சென்ட் ஆகல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி சமயத்துல வந்து வாட்ஸ்அப் கம்பெனி வந்து ஹெவி லாஸ் ஆகும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பை வந்து இவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி இருக்கிற பக்கெல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க. ஃபைன் பண்ணி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேரை வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும், அதோட ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும், எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் தி சாஃப்ட்வேர் வி டூ தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம். மூணாவது பாயிண்ட், டு செக் வெதர் சாஃப்ட்வேர் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு தி சிஆர்எஸ் ஆர் நாட். இது எக்ஸாம்பிள் வந்து சிஆர்எஸ்னு உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். அவங்க கொடுக்குற ரெக்யர்மெண்ட் படி கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதே வாட்ஸ்அப் எடுத்துக்க, மெசேஜ் போகாம அதுக்கு பதில் வந்து வேற ஒரு பர்சனுக்கு, அதாவது வேற ஒரு ரிசீவருக்கு யாருக்கோ வந்து மெசேஜ் போயிடுச்சுன்னா இது கரெக்டா அவங்க கொடுத்த ரெக்யர்மெண்ட் படி ரன் ஆயிட்டு இருக்கா, ரன் ஆயிருக்காது. அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுவோம். இது சிம்பிளா வச்சுக்க, 3 பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, each and every software to develop the support the business. If any bug introducing the software means the business will go under the severe loss. Okay, in before installation the software in the business, we find the all bugs and fixing. So we avoid the severe loss of business. Then we do the software testing. That is the reason we do the software testing. First one. ரெண்டாவது வந்து we improve the quality of the software. We do the software testing. ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண, ஒரு சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் யூஸ் பண்றோம். மூணாவது வந்து கஸ்டமர் கொடுத்த ரெக்யர்மெண்ட் படி சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணவும் நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுதான்
எதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின். இது மறக்காதீங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்ன, why we do the software testing. இது 2 கொஸ்டினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே இதுதான் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல. அதுதான் பார்க்க போறோம். டைப் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இதுல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. 3 டைப்புக்கும் வந்து வெவ்வேறு நேம்ஸ் இருக்கு. வெவ்வேறு நேமும் சேர்ந்து தான் ஒரு 3 டைப். அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யூனிட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங், டிரான்ஸ்பரன்ட் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் இதுவும் சொல்லுவாங்க. இதுவே கிரே பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங், க்ளோஸ் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படி ஒரு நேம்ஸ் இருக்கு. நீங்க வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு யூனிட் டெஸ்டிங் சொல்றாங்க, யூனிட் டெஸ்டிங் என்னன்னு தெரியாம போயிடுங்க அப்படின்னு நீங்க வரி பண்ண தேவையில்ல. இப்போ அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா க்ளோஸ் பாக்ஸ் டெஸ்டிங், வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் க்ளோஸ் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க வந்து எதுக்கும் வரி பண்ண தேவையில்ல. க்ளோஸ் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அவ்வளவுதான். அதோட டெஃபினேஷன் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இந்த 3 டெஸ்டிங் என்னன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இந்த 3 டெஸ்டிங்கோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். அவர் டெஃபினேஷன் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்னன்னு சொல்றேன். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அதோட தமிழ் விளக்கத்தை நான் சொல்றேன். ஐ மீன் தமிழ்ல நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா ஒரு கோட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை வந்து கோட் லெவலில் அவங்க வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஜாவாவே இருக்குங்க. ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு ஆட் 2 நம்பர் ஆட் பண்ணா அதோட அவுட்புட் கீழே வரணும். ஐ மீன் 2 + 2 ஆட் பண்ணா 4 வந்து அவுட்புட்னு கீழே வரணும். அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு கோட் லெவலில் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெஸ்டிங்க்கு பேர் தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா இங்க வந்து இவங்க ரெண்டுமே பண்ணுவாங்க. டிசைன் பிளஸ் ப்ரோக்ராம் ரெண்டுமே வந்து காம்பினேஷனா உள்ள இருக்கும். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பிளஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்றது கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இப்போ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எதுவுமே இல்லை. அந்த அப்ளிகேஷன் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்க ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றது பேர் தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இது 3 தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா டெஸ்டிங் testing the each and every line of code is called a unit testing, and source code is clearly visible is called a white box testing சொல்லுவாங்க. அதாவது வந்து டெஸ்டிங் தி ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் அவங்களோட ப்ரோக்ராமிங் கோடை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிட் டெஸ்டிங்ல அதோட ஃபங்க்ஷனாலிட்டி டெவலப்பர் சைட்ல ஒரு டைம் வந்து அது யூனிட் டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. யூனிட் டெஸ்டிங்ல இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல எடுக்க போற கிளாஸ்ல நான் யூனிட் டெஸ்டிங் என்னன்னு சொல்றேன். அந்த மாதிரி இடத்துல வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இது வந்து ஒன்லி வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அதனாலதான் டெவலப்பர்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதா பார்க்க போறது கிரே பாக்ஸ் டெஸ்டிங். கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னா இட் இஸ் a combination of white box and black box testing. இது வந்து எப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிசைன் தி டெஸ்ட் கேஸ் பேஸ்ட் அப்பான் தி இன்டர்னல் டிசைன் கோட் ஆன் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இது எப்படின்னா ஒன்ஸ் வந்து டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி தான் இந்த கிரே பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் ரெண்டுமே காம்பினேஷன் ஆனதான் இந்த கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இது மோஸ்ட்லி வந்து எந்த கம்பெனிலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இதுவும் ஒரு டெஸ்டிங்கா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எதுவும் இல்லை. வெரிஃபை தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன் against the requirement specification is called a black box testing. அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கஸ்டமர் கொடுத்த ரெக்யர்மெண்ட் படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ல செக் பண்றது பேர் தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே. இப்போ நீங்க கேட்கலாம் என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஏன் நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கே எனக்கு வந்து எதுவுமே வந்து புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு நாள் 2 நாள் வந்து ஒருத்தனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து கிளாரிட்டியா ஐ மீன் ஒரு சிம்பிள் பர்சன் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்க இது நோட்ஸ் எடுத்து ஒரு ஒரு டைமும் வந்து பார்க்க தான் உங்களுக்கு வந்து இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிளியரா. நெக்ஸ்ட் நான் வந்து அதோட டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்காக நான் டிஃபரன்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அதே தான் டெஸ்டிங் தி ஈச் அண்ட், அதாவது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் யார் பண்ணுவா? டெவலப்பர் பண்ணுவான். என்ன பண்ணுவாங்க? ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் கோடும் செக் பண்ணுவாங்க. சோர்ஸ் கோடும் செக் பண்ணுவாங்க. இது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் அப்ளிகேஷன், அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்க ரெக்யர்மெண்ட் படி ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இதுல வந்து யார் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல யார் இன்வால்வ் ஆவாங்க? டெவலப்பர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் யார் இன்வால்வ் ஆவாங்க? டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு, அதாவது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணணும்னா அந்த பர்சனுக்கு வந்து குட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஆனா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அந்த அளவுக்குலாம் ப்ரோக்ராம் நாலேஜ் தேவையே இல்லை. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து சோர்ஸ் கோட் இஸ் கிளியர்லி விசிபிள். அதாவது வந்து உள்ள இருக்க அந்த சோர்ஸ் கோட் வந்து கிளியரா விசிபிள் ஆகும். பட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அந்த சோர்ஸ் கோட் வந்து அவ்வளோ கிளியர் ஆகாது, கிளாரிட்டியா விசிபிள் ஆகாது. அவ்வளோ இதுக்கு அதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு வந்து இதோட நம்ம இந்த மேனுவல் டெஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னைக்கோட வீடியோவை. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே சமயத்துல எல்லாமே சொன்னோன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்றோம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போடும். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த மூணுமே வந்து கிளாரிஃபையா தெரிஞ்சுக்கங்க. கிளாரிட்டியா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. என்னால வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்னன்னு சொல்ல முடியும், எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்ல முடியும், என்னென்ன டைப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஐ மீன் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு என்னால வந்து கிளாரிட்டியா ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்க்கு நீங்க வரணும். ஓகேவா? ஏன்னா வந்து இப்ப இருக்கிற சொசைட்டில ஒரு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா ஒரு குட் சேலரியில போயிட்டு ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிடலாம். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு ஒன்ஸ் நம்ம கம்பெனிக்குள்ள என்டர் ஆயிட்டோம் ஈஸியா வந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு அந்த இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க இதை வந்து கன்ஃபார்மா வந்து ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஒரு கம்பெனிக்குள்ள வந்து பிளேஸ் ஆயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து வாட் இஸ் த டைப் ஆஃப் தி ஒயிட் பாக்ஸ், வாட் ஆர் ஆல் டைப் ஆஃப் தி ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல இனிமேல் எடுக்க போகிற டாபிக்ஸ் வந்து ஒன்று ஒன்றா கவர் பண்ணிடலாம் மேனுவல் டெஸ்டிங்ல. ஓகேவா? நீங்க எதை பத்தி வரி பண்ண தேவையில்ல. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கத்துக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் வந்து மக்கப் படிக்காதீங்க. ஐ மீன் எப்படி சொல்றது மீன்ஸ் இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா உட்காந்து அது இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த பக்ஸ் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர், இப்படி வந்து நீங்க வந்து மக்கப் படிக்காதீங்க. ஆனா இப்போ ஒரு இன்டர்வியூல போகும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட ஓன் வேர்டிங்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நீங்க ஒரு மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரகிள் ஆகிற அந்த இதுவாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து உங்க மேல வந்து ஃபார்ம் ஆகும். அதனாலதான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர் நான் சொல்றது கிளாரிட்டியா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியும் என்னோட வீடியோ வந்து எப்படி ரீச் ஆகுது. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெல் ஐக்கானு இருக்க அது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பக்காவா வந்து ரிசீவ் ஆகும். ஓகே. போன வீடியோல எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ். இன்னைக்கோட மேனுவல் டெஸ்டிங் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் பார்க்கலாம். பாய்.